இராவணனின் சகோதரி சூர்ப்பனகை ராமனை விரும்பினாள். ஆனால் இலட்சுமணன் அவளின் மூக்கும் காதும் வெட்டினார். இதனால் அவள் அவமானத்துடன் இராவணனிடம் சென்று பழிவாங்கச் சொன்னாள். சீதையின் அழகு மற்றும் ஆசை. சீதா பற்றிய அவளின் அழகை சூர்ப்பனகை மிகையாக புகழ்ந்ததால் இராவணனுக்கு அவளை பெற வேண்டும் என்ற ஆசை தோன்றியது. இது போன்ற புராண கதைகளுக்கு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்ரீராம் என்று கமெண்ட் பண்ணுங்க. வாங்க கதையை காணலாம். அந்த இரவு தண்டகாரண்ய காடு அசாதாரணமாக அமைதியாக இருந்தது. காற்றின் சத்தம் கூட ஒரு எச்சரிக்கை போல இருந்தது. அந்த காடின் நடுவில் சீத்தை தனியாக நின்றாள். அவள் மனதில் ஒரு அச்சம், விளக்கமில்லாத பயம். அதற்கு காரணம் ஒரு மான். ஆனால் அது சாதாரண மான் இல்லை. அது மாரீச்சன், மாயை மான் வேடத்தில். ஒரு கொடிய சூழ்ச்சி. அண்ணா, அந்த மானை பிடித்து கொண்டு வாருங்கள் என்ற சீத்தையின் குரல். அதுவே விதியின் மாசல் திறந்தது. ராமன் மானை துரத்திச் சென்றார். லட்சுமணன் கூட விலகினார். அந்த நொடியில் காடு இருண்டது. காற்று குளிர்ந்தது. பறவைகள் சத்தம் நிறுத்தின. அவள் பின்னால் ஒரு நிழல். அந்த நிழல் மெதுவாக மனித உருவம் எடுத்தது. அவன் இராவணன். ஆனால் ராஜாவாக இல்லை, ஒரு சந்நியாசி வீடத்தில். அம்மா, பிச்சை என்ற அவன் குரல் கேட்டது. ஆனால் அந்த குரலில் ஒரு இருண்ட சிரிப்பு மறைந்திருந்தது. சீத்தை லட்சுமண ரேகையை கடந்த அந்த நொடி பூமியே சில நடுங்கியது. அவன் உண்மையான உருவம் வெளிப்பட்டது. 10 தலை, 20 கண்கள். அந்த கண்களில் எரிந்தது ஆசை, அகந்தை, பழி. இராவணன் வதைக்கும் முதல் படி இதுதான் என்று இராவணன் சிரித்தான். வானம் கருமையாகியது. அவன் சீத்தையை தூக்கிக் கொண்டு விண்ணில் பறந்தான். அந்த காடு முழுவதும் ஒலித்தது சீத்தையின் உதவி குரல். அந்த குரல் ஒரு யுத்தத்தின் தொடக்கம். அந்த இரவு ஒரு பெண்ணின் கடத்தல் மட்டுமல்ல, அகந்தையின் அழிவுக்கான விதை விதைக்கப்பட்ட இரவு.